ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டிமடையிலேருந்து நேராக கோயம்புத்தூர் போகலான்னு மரப்பாலம் போகிற ரோட்டில் சைடில் போனாங்க. சைடில் வந்து ஒரு நொங்கு கடை இருந்துச்சு. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்து நொங்கு வெட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான நொங்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதனி எல்லாமே கிடைக்கும். வந்து பார்த்தீங்கன்னா பதனியுமே நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. பதனியில் நொங்கு போட்டு கொடுப்பாங்க, அதுவுமே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண்ணு முன்னாடியே வந்து நொங்கு வெட்டுறாங்க. நீங்கள் வந்தால் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்களேன். எனக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து வெட்ட தெரியாதுங்க, தம்பி வெட்டுற மாதிரி. நான் வெட்டினேன்னா கரெக்டாக என் கையை தான் வெட்டுவேன். நொங்கை வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் தோட்டத்தில் இருந்தெல்லாம் நொங்கு எடுக்கிறப்போ முட்டியில் வச்சு வெட்டினாலும் கரெக்டாக வெட்ட மாட்டேன். பட் தம்பி சூப்பராக நொங்கு வெட்டுறாங்க பாருங்களேன். இந்த மாதிரி உங்களுக்கும் நொங்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நொங்கில் வந்து நிறையா பெனிஃபிட் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனைமரம் இருந்துச்சுன்னா கருப்பட்டி நொங்கு, இப்போ ஒரு நொங்கு வருது, ஒரு மரத்தை வந்து சின்னதாக இருக்கிறப்ப வெட்டி குருத்தோலைன்னு சொல்லி சாப்பிட்லாம். பெருசாச்சுன்னா அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஓலையை வந்து வீடுக்கு வெட்டுறக்கோ நிறைய மல்டி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். பனையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நொங்கு கிடைக்கும், கருப்பட்டி கிடைக்கும். அது பணம் இது பார்த்திங்கன்னா இந்த நொங்கு காய் பழுத்துருச்சுன்னா பனம்பழம் ஆகும். அந்த பனம்பழமே அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா பனம்பழம் பழுத்து மண்ணில் விழுந்துருச்சு அப்படின்னாலுமே அதுக்குள்ளே கூம்புன்னு சொல்லி ஒன்று தேங்காய் மாதிரி ஒன்று இருக்குது, அதுவுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பனைமரம் இருந்துச்சுன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அது போக நிறையா பேர் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்காமல் இந்த மாதிரி நொங்கெல்லாம் குடிங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நிறையா பேர் வந்து எள்நீன்னு குடிப்போம். பட் ஆனால் எள்நியை விட நிறைய பெனிஃபிட்ஸ் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா நொங்குக்கு தான். இது நிறையா பேருக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்ட கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து வயிற்றுக்கு எடுத்துக்காமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நொங்கு இந்த மாதிரிலாம் குடிங்க. கருப்பட்டி காப்பி எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நொங்குமே ஃபேமஸ் பண்ணோம். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷாப்புக்கு முடிஞ்சால் எங்கே போனாலுமே எள்நி கடை மட்டும் பார்க்காதீங்க மக்களை, நொங்கு கடையும் பாருங்கள். நொங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. எனக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரியாது. என்ன பண்ணுறீங்கன்னா ChatGPTயில் போட்டிங்கன்னா அதுவே டீட்டெயில் கொடுத்துரும். பிடிச்சா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நொங்கு கடையில் போனீங்கனாலும் சரிங்க, பதனி குடிக்க போனாலும் அதே பனை ஓலையில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கெல்லாம் இல்லாமல் பனை ஓலையை இந்த மாதிரி கட்டி வச்சு அதில் தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம், பாக்டீரியாஸ் கிடையாது, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் நொங்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நொங்கு. நிறையா பேருக்கு தெரியாது. எங்கள் ஊரில் வந்து நொங்குன்னு சொல்லுவோம், உங்கள் ஊரில் என்னென்னு தெரியலங்க. பனங்காயின்னு சொல்லுவாங்க, பனம்பழம்னு சொல்லுவாங்க. ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.